மாரி செல்வராஜோட இயக்கத்தில் வெளியான வாழை மூவியோட ஸ்டோரி பத்தி ஒரு சின்ன ரிவ்யூ பார்த்தோம். தூத்துக்குடி மாவட்டம் புளியங்குளம் பகுதியைச் சேர்ந்த சிறுவர்கள் ராகுல் பொன்னுவேல் 2 பேரும் அரசு பள்ளியில படிச்சு வராங்க. சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள் வந்தா எல்லா மாணவர்களுக்கும் இனிப்பான விஷயமா தெரியும். ஆனா பொன்னுவேல் ராகுல் இந்த 2 பேருக்கு அந்த 2 நாட்களுமே அவங்களுக்கு ஒரு கசப்பான நாட்களா தெரியும். ஏன்னா அந்த நாள்ல தான் காய் சுமக்க, அதாவது கூலி வேலைக்கு அனுப்பிடுவாங்க. அவங்க அதாவது வாழைத்தோப்புக்கு சென்று முற்றிய நிலையில் உள்ள வாழைத்தார்களை அறுத்து தலையில சுமந்து லாரியில கொண்டு ஏற்றணும். கூலி ஆட்கள்ல ஒருவராக அந்த வேலையை செய்யணும். இதுல ஒரு நிபந்தனை என்னன்னா, ஆண்கள் 3-4 வாழைத்தார்களை சுமந்து போகணும், பெண்களும் குழந்தைகளும் 2 வாழைத்தார சுமக்கணும். வாழை வியாபாரி சதீஷ்குமார்ட்ட வாங்கின கடனுக்காகவும் அதை பெற்று தந்த புரோக்கரான பத்மநாதனோட பேச்சுக்காக தங்களோட கடன் சுமை என்றாவது குறைந்துடாதாங்கிற ஏக்கத்தோட கடன் வாங்கின ஒவ்வொரு குடும்பத்திலிருந்து பசங்க விடுமுறை நாட்கள்ல வேலைக்கு அனுப்பப்படுறாங்க. இந்த மாதிரி நிகழ்வுகள் நிகழ்காலத்துல இல்லைன்னா கூட படத்தை பார்க்கும்போது அதுல உள்ள வலியும் வலிமையும் கண்ணீர் சிந்துற அளவுக்கு நம்மளை கொண்டு போயிருக்கு. இந்த படத்தோட லிரிக் படிக்கும் போதே என்னோட கண்கள்லாம் கலங்கிருச்சு. கண்டிப்பா படம் பார்க்காதவங்க போய் பாருங்க. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. நன்றி. டி.எஸ்.ஆர். மகாலிங்கம்.